நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பால் பாயாசம். நம்ம பால் பாயாசம் செய்கிறதுக்கு இன்றைக்கி பால் வாங்கியிருக்கோம். பால் வாங்கிட்டு நம்ம பாயாசம் மிக்சடு வாங்கியிருக்கோம். அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பாயாசம் மிக்சடை வச்சு நம்ம இன்றைக்கி பால் பாயாசம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பாலை பாத்திரத்தில் ஊற்றி நம்ம அதை அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்தா தான் நல்லாயிருக்கும். பால் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா பால் கொதி வந்துடுச்சு. இனிமேல் நம்ம வாங்கி வச்ச பாயாச மிக்ஸை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி பாருங்கள், பால் நல்லா பொங்கிடுச்சு. நம்ம வாங்கி வச்ச நம்ம பாயாச மிக்ஸு இதனோட கலந்துக்கலாம். இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. சுகர் போட வேண்டாம். ஏலக்காய், மறுபடியும் கிறிஸ்மஸ் பழம், அண்டிப்பருப்பு எல்லாமே இதோட மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால் இதை நம்ம சேமியா கொஞ்சம் வேக தட்டியும் நம்ம நல்லா கிளறி விட்டு வேக வச்சதும் பாயாசம் ரெடி ஆயிரும். நம்ம பாயாசம் மிக்சர் பொடி போட்டோம். நல்லா போட்ட பாயாசம் மிக்சர்லாம் நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக வெந்துடும். நம்ம பால் பாயாசம் செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம நல்லா இறக்கி வச்சிட வேண்டியதான். இறக்கி வச்சு சாமிக்கு படைச்சிடலாம்.